முன்னாடிலாம் லேடிஸ் பார்க்க எப்படி இருப்பாங்க? பார்க்கவே தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு, நல்லா நீட்டாக புடவை கட்டிக்கிட்டு, கை நிறைய வளையல் போட்டுக்கிட்டு, கொலுசு போட்டுக்கிட்டு, பார்க்கவே ரொம்ப அழகாக பூமியும் மங்களகரமாக இருப்பாங்க. பட் இப்போல்லாம் வந்து என்ன பண்ணுறோம், நம்மளோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் மாறியாச்சு. நிறைய நகை போடுறது இல்லை, பூ வைக்கிறது கிடையாது, கொலுசு வளையல் இந்த மாதிரி எதுவுமே போடுறது கிடையாது. ஏன்னா கொஞ்சம் ட்ரெண்டியாக மாடர்னாக மாறணுன்றது ஒன்று. ஆனால் நம்மளோட கன்வீனியன்ஸுக்காக நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணுறது கிடையாது. ஸ்கூல்லையுமே கூட வந்து பார்த்திங்கன்னா பூலாம் வைக்கிறதுக்கு அவ்வளோ பண்ணுறதே கிடையாது. ஸோ காலம் மாறிட்டே இருக்குல்ல. பட் இன்றைக்கி தான் நானே வளையல் போட்டேன். எனக்கு வளையல் போட்டதுக்கு தான் நானே யோசித்தேன், ஏன் முன்னாடி இந்த லேடிஸ்லாம் அப்படி தானே இருப்பாங்க, ஏன் நான் நினச்சிக்கிட்டது என்ன அப்படின்னா, ஓகே பூ மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக வந்துட்டு இந்த மாதிரி பூலாம் லென்த்தியாக வைக்கிறாங்க போல இருக்குது அப்படின்னு யூஸ்வலாக நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் ரியல் ஃபேக்ட் என்ன அப்படின்னா, யூஸ்வலாக ஒரு விஷயம் மனசுக்குள்ளே இருக்குது, ஒரு ஓடிட்டுருக்கு அப்படின்னா மென் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இடத்த விட்டு வெளியில் போனாங்க. இப்போ சப்போஸ் வீட்டில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அவங்க வெளியில் ஆஃபீஸ் போனாங்க அப்படின்னாலே அவங்க மறந்துடுவாங்க, மைண்ட் எதுவும் பெருசாக வச்சுக்க மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸோட போனாங்கன்னா அவங்க அந்த என்விரான்மெண்ட்டுக்கு செட் ஆகிடுவாங்க. பட் உமன் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு விஷயம் மைண்டுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா அதை அவங்க ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் அவங்க எந்த இடத்துக்கு போனாலும், ஒரு விஷயம் வீட்டில் இருக்குது அது ஆஃபீஸ்க்கு போனாலும் அவங்க மனசுக்குள்ள அது பேக்ரவுண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அவங்களுக்கான அந்த ஸ்ட்ரெஸ் லெவலுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக ரைஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இவங்க ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த லென்த்தியாக பூ வைக்கிறது, அந்த கொலுசு போடுறது, வளையல் போடுறது, அது எல்லாமே வந்து ஏன்னா அந்த பூ வந்து நம்ம ஷோல்டரில் டச் பண்ணும்போது அந்த பூவோட மல்லிகைப்பூ வாசம் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு தெரியாமலே நம்மளோட மைண்ட் வந்து அப்படியே காம் டவுன் ஆகும். அதே மாதிரி தான் கொலுசு சத்தம், வளையல் சத்தம் அதெல்லாம் கேட்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப கொஞ்சம் ரிலாக்ஸாக ரொம்ப காமாக ஃபீல் பண்ணுவோம். அதுக்காக தான் டு ப்ரொடெக்ட் உமன், அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து அந்த காலத்தில் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.